சிவா, நீ நினைச்சா நான் முன்னாடி இருப்பேன். உனக்கு ஏதாவது ஒண்ணுனாலும் நான் உன் கூடவே இருப்பேன். இந்தா. இல்ல வேண்டாம். குடி சிவா, குடி. தண்ணி குடி. என்ன சிவா, திடீர்னு உனக்கு விக்கல்லாம் வருது? நான் உன் பக்கத்துல இருக்கும்போது வேற யார் ஒண்ணு நினைக்கிறான்? என்ன சிவா, வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன், நான் மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன். பதிலுக்கு நீ எதுவுமே பேச மாட்ற. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு மனுஷன் என்ன மூட்ல இருக்காங்கறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நானா உங்ககிட்ட வந்து பேசுறப்ப மட்டும் பேசு. அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாம எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட ரீசன் கேட்காத. அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுறியா? ப்ளீஸ் லீவ் மீ அலோன். அனிதாமா, அனிதாமா என்னமா ஆச்சு? எதுக்கு அழுதுட்டு வரீங்க? சிவாவுக்கு என்ன சுத்தமா பிடிக்கல. அவனுக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. நான் ரொம்ப கேஷுவலா பேசினாலும் எரிஞ்செரிஞ்சு விழறான் சக்தி. சிவாவுக்கு விக்கல் எடுத்தது. உடனடியா தண்ணி கொடுத்து, நான் உன் பக்கத்துல இருக்கும்போது உன்னை யார் சிவா நினைக்கிறாங்கன்னு கேட்டேன். அது ஒரு குத்தமா? அதுக்கு என்னமோ மொத்த கோவத்தையும் ஏன் மேல காட்டுறான். காலையில யார் முகத்துல முழிச்சனே தெரியல. மனசு வலிக்குது சக்தி. ஏன் சிவா சார் அனிதாமா கிட்ட இவ்ளோ கோவமா நடந்துக்கிறீங்க? பாவம் சார், அவங்க எது பேசுறதா இருந்தாலும் அவங்க மனச நோகடிக்காம பேசலாம்ல. சக்தி, மத்தவங்க மனசை நோகடிக்கிற பழக்கம் எனக்கு இல்ல. இங்க வெளிப்படையா இருந்தா எல்லாருக்கும் பிரச்சனை தான். நான் இவ்வளவு டென்ஷன் ஆனதுக்கு காரணமே நீதான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கிறது உனக்கு வேணா பழகி இருக்கலாம். ஆனா எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. நான் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் இங்க வச்சு ஓப்பனா பேச முடியாது. நீ நேரா கிளம்பி உங்க அப்பா கணேசன் வீட்டுக்கு வந்துரு. சிவா சார் ஏன் இவ்ளோ கோவமா இருக்காருன்னு தெரியலையே. சரி, எதுவா இருந்தாலும் கணேசன் அப்பா வீட்டுக்கு போய் பேசிக்கலாம்.